தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆண்டிப்பட்டியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் பல ஆண்டுகளாக கொட்டப்படும் குப்பைகளால் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அசோக்குமார், அங்கு ஆண்டிப்பட்டியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த குப்பைகளானது எத்தனை ஆண்டுகளாக கொட்டப்பட்டு வருகிறது? இதனால் நிலத்தடி நீர் எந்த அளவில் மாசடைந்திருக்கிறது? அப்பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மேற்பட்ட அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் தினசரி குவியும் குப்பைகள் ஆண்டிப்பட்டி சுடுகாடு அருகே சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் கொட்டப்பட்டு வருகிறது. தற்போது இந்த குப்பை கிடங்கில் சுமார் 15 அடி உயரத்திற்கு குவிந்து மலை போல் காட்சியளிக்கிறது. ஆரம்பத்தில் குப்பை கிடங்குகள் அமைந்துள்ள இடத்தில் சுற்றிலும் குடியிருப்புகள் எதுவும் இல்லாத நிலையில் தற்போது அந்த பகுதி முழுவதும் குடியிருப்பு பகுதிகளாக மாறியுள்ளது. அறிவிப்படி தரம் பிரிக்கப்படாமல் அனைத்து வகையான குப்பைகளையும் ஒரே இடத்தில் குவித்து அதற்கு சுற்றி வைத்து விடுவதால் எந்நேரமும் அப்பகுதி புகைமூட்டமாகவும் துர்நாற்றமும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை குப்பை கிடங்கை வேறு இடத்துக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து அதே பகுதியில் குவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் மலைபோல் குப்பைகள் குவிந்துள்ளதால் அதன் தாக்கம் நிலத்தடி நீரையும் பாதிக்க செய்துள்ளது. குப்பை கிடங்கை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறுகளில் வரும் தண்ணீர் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது. குடிப்பதற்கும் சுத்திகரிப்பு செய்வதற்கும் வழி இல்லாததால் இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். ஆண்டிப்பட்டி குப்பை கிடங்கால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு தற்போது நிலத்தடி நீர் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு அலட்சியம் காட்டாமல் உடனடியாக குவிந்திருக்கும் குப்பைகளை வேறு பகுதிக்கு எடுத்துச் செல்லவும், ஆண்டிப்பட்டி நகரின் ஒதுக்குப்புறத்தில் வேறு புதிய குப்பை கிடங்கை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அசோக்குமார். குப்பை கொட்டுற இடம் பேரூராட்சியில் எந்த ஒரு கலெக்டரும் அனுமதி கொடுக்கல. குப்பை கொட்டுறதுக்கு வேறு இடம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அங்கே கம்போஸ்டிங் இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷமாக குப்பை கொட்டி வர்றாங்க. சுமார் ஒரு 200 மீட்டர் நீளத்தை கொட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல கொட்டினாங்க. இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிக்குள்ளே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே குப்பை கழுவி மட்டும் கொட்டலை. ஒரு ஆட்டோட இறைச்சி, கோழியோட இறைச்சி, மீனோட இறைச்சி, அதனோட கழிவுகள், பிளாஸ்டிக் அதிகமாக இந்த பேரூராட்சி பகுதியில் அவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குது. இந்த பார்த்தா தெரியும், எல்லாமே பிளாஸ்டிக்கள், மக்காத குப்பைகள். இது போக அந்த சாக்கடையோட கழிவு அந்த மண்ணை எடுத்து இங்கே உள்ளே போடுறாங்க. இதனால் இங்கே மாசு கட்டுப்பட்டு ஏற்பட்டு இந்த போர்வெல்லில் தண்ணியோட கலரை பாருங்கள். இந்த தண்ணின்னு இந்த மக்கள் பூரா குடிக்கிறாங்க. இவங்க 2 வருஷமாக காலமாக அதிகாரி பார்த்து வாய் மூலியமாகவும் எழுத்து மூலியமாகவும் புகார் கொடுத்துருக்காங்க. போன வாரம் கூட கடைசியாக மனு நாளில் கலெக்டர்கிட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இங்கே பேரூராட்சி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேறு இடம் பார்த்துருக்கோம், கலெக்டர் அனுமதி கொடுக்கணும்ட்டு. எத்தனை ஆண்டு காலமாக கலெக்டர் அனுமதி கொடுக்கணும்? இங்கே கொட்டுறதுக்கு எந்த அரசு அதிகாரி, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதிகாரி கொடுத்தாங்க? கலெக்டர் அனுமதி கொடுத்தாங்களா? இந்த சர்வே நம்பருக்கு பாருங்கள். நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கி வச்சுருக்கோம். அவங்க கொடுத்த சர்வே நம்பர் வேறு. நான் இங்கே 10 வருஷமாக நாங்கள் வீடு கட்டி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமாகவே இங்கே குப்பை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நெருக்கமாக வீடுகள் ஃபுல்லாக வந்துருச்சு, குடியிருப்புகள் அதிகமாக வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க குப்பை போடுறத நிறுத்தவே இல்லை. அதில் மருத்துவ கழிவு, கோழி கழிவு, மீன் இறைச்சி கழிவு எல்லாமே போடுறாங்க. நிலத்தடி நீர் மாசுபட்டுருச்சு ரொம்பவே. நாங்கள் அதை தான் குடிக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். இப்போ எதுவுமே பண்ண முடியலை. நாங்கள் இது சார்பாக நாங்கள் பேரூராட்சியில் போய் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எதுவுமே இது பண்ணவே இல்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் போய் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த குப்பையை மொத்தமாக மாற்றிடணும். இங்கே குப்பையே வரக்கூடாது.